இன்றைய கிறிஸ்தவத்தில் இருக்கும் குறைகள் இரண்டாம் பாகம். குறை எண் 13. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்றே அறியாமல் இருக்கிறோம். வியாதியிலிருந்து சுகம், பாதுகாப்பான பயணம், வசதியான வாழ்க்கை, இவைதான் நம்மை பொறுத்தவரை தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். நம் இருதயத்திற்கு பிடித்த வாழ்க்கைதான் நமக்கான வாக்குத்தத்தம். இவைகளை அடைந்துவிட்டால் தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என நினைத்து திருப்தி கொள்கிறோம். இனி என்ன, மரித்த பின் நேரடியாக பரலோகம்தான். நமக்கென்று அங்கே வீடொன்று கட்டப்பட்டுள்ளது. இதை உறுதியாக நம்புகிறோம். நாம் செல்லும் திசை நமக்கே தெரியவில்லை. புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தம் என்ன? தெளிவாக சொல்வதானால் தேவசாயல். 2 பேதுரு 1:4. இதையே நித்திய ஜீவன் என்றும் ரோமர் 2:22, பரிபூர்ண ஜீவன் என்றும் யோவான் 10:10 பலவித வார்த்தைகளால் அழைக்கப்படுகிறது. இதை அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அதை நாம் தான் சுதந்திரிக்க வேண்டும். அது தானாக நம்மேல் வந்துவிடாது. இதற்காக போராட வேண்டும். அதுதான் விசுவாச போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் அதை சுதந்திரிக்கிறோமா இல்லையா என்பதே இந்த போராட்டம். சுதந்திரித்தால் அது நம் சொந்தமாகிறது. அப்போது பரிசுத்தமும் நீதியும் ஞானமும் விடுதலையும் நிறைவாகி காணப்படுகிறோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அநேகர் சுதந்திரியாமல் தேவசாயல் அடையாமல் தன் காலத்தில் ஐஸ்வர்யத்தை தேடுவதையே கவனமாய் செலவு செய்து பின் நரகத்தில் கதறிய ஐஸ்வர்யவான் போல வீண் போகிறார்கள். குறை எண் 14. தேவனுடைய அங்கீகாரத்திற்கு பதில் மனுஷருடைய அங்கீகாரம் தலை விரித்தாடுகிறது. மொரியா மலையில் ஆபிரகாம் பெற்றது தேவனுடைய அங்கீகாரம். இதுதான் சரியான ஆசீர்வாதம், தேவனுடைய அங்கீகாரம். எவ்வளவு தூரம் நாம் சத்திய வழியை புரட்டி உணர்வற்றவர்களாக ஆகியிருக்கிறோம் பாருங்கள். நம் வீட்டிற்கு வந்து பாஸ்டர் நம் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தால் போதும், நாம் 2ஆம் வானத்தில் இருப்போம். இதுபோல சத்தியத்தை மத பாரம்பரியங்கள் மறைத்து விட்டன. ஊழிய வைராக்கியம் ஜெயமுள்ள வாழ்க்கையை மறக்கடிக்க செய்துவிட்டது. சபையில் அங்கத்தினர் என்ற கௌரவ தகுதியே போதுமானதாக ஆகிவிட்டது. விசுவாசத்தின் முக்கியத்துவம் மறந்தே போனது. ஒருவன் ஊழியத்தை தாங்கினால் அதற்கு சிறப்பு ஆசீர்வாதம். காலைதோறும் எழுந்து வேதம் வாசித்து ஜெபித்தால் அது ஒரு ஆசீர்வாதம். ஆத்தும ஆதாயம் பண்ணினால் அது ஆசீர்வாதம். ஆனால் இப்படி செய்கிற ஒருவனாவது பவுலை போலவோ தாவீதை போலவோ மாறியதாக நான் பார்க்கவே இல்லை. ஆசீர்வாதம் என்பது அவ்வளவு எளிய விஷயம் அல்ல. ஒருவர் என் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தால் அது கிடைத்து விடாது. பலவித சோதனைகளை நான் விசுவாசத்தோடு ஜெயித்து நடந்து வந்தால்தான் முடிவில் தரப்படுவதே ஆசீர்வாதம். ஆபிரகாம் பெற்றது போன்ற அங்கீகாரம் அது. உதாரணத்திற்கு தாவீது, யோசேப்பு, யாக்கோபு போன்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதத்திற்கான பந்தயத்தில் தோற்றவர்களும் உண்டு. சவுல் தோற்றான். அவன் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை தாவீது தன் ஜெயமுள்ள வாழ்க்கையால் அடைந்தான். ஏசா தோற்றான். அவன் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு தேவனை ஜெயித்து அடைந்தான். அப்போஸ்தலனாகிய யூதாசு தோற்றான். அவன் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை தன் ஜெயமுள்ள வாழ்க்கையினால் பவுல் பெற்றுக்கொண்டான். பின் அப்போஸ்தலனாக அவன் அங்கீகரிக்கப்பட்டான். தோற்றவர்கள் யாவரும் ஆசீர்வாதத்திற்கான வழியை அறியாமல் தோற்றார்கள். குறை 15. கிறிஸ்தவத்தில் மூட நம்பிக்கையே கிடையாது. ஆனால் நாம் ஏற்படுத்திவிட்டோம். அவை எண்ணிக்கையில் அடங்காது. இவர்களுடைய மூட நம்பிக்கையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு களைத்தே விட்டேன். கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் வீட்டை கட்டுவதற்கும் மணல் மேல் வீட்டை கட்டுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்த்தி நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டும் நாம் மணல் போன்ற மூட நம்பிக்கையின் மேல்தான் வீட்டை கட்டுகிறோம். கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினால் நிலையான நித்திய ஜீவனை அடையலாம். ஆனால் நடைமுறை வேறு. தினமும் நாம் தொடர்ந்து பலவீனர்களாக, நிலையற்றவர்களாக, பாவங்களால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே. கற்பாறையின் மேல கட்டியிருக்கிறோம், மணல் மேல்தான். நம் தொடர் பாவங்களுக்கு கிறிஸ்துவா காரணம். கலாத்தியர் 2:17. நம்மால் பூரண ஜீவியம் அடைய முடியாது என்று சொல்கிறோம். இருப்பினும் நல்ல கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு எந்த தொல்லை கஷ்ட நிலையிலும் அசையாது. சகலவற்றையும் ஜெயித்துவிடும். ஜெயிக்காவிட்டால் கட்டப்பட்ட
இடம் சரியில்லை இல்லையா? இதெல்லாம் மறந்துவிட்டு சபையை போற்றி பிடித்துக் கொள்கிறோம். சிலர் தேவ மனுஷனை சார்ந்து கொள்கிறார்கள், அநேகர் மனுஷ உபதேசங்களை சார்ந்து கொள்கிறார்கள். மத பாரம்பரியங்கள் தங்கள் பங்கிற்கு மனுஷர்களை கொள்ளையிடுகிறது. வேத பாரகத்தனம், பரிசேயத்தனம், சதுசேயர்கள் என அவனவன் தேவ ஜனங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் சொல்லித்தரும் மூடத்தனங்களும் அநேகம், கட்டுப்பாடுகளும் கடுமையானது. கடைசியில் மிஞ்சி இருப்பதை பார்த்தால் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்கள் ஒருவனும் இல்லை. என்ன பரிதாபம்! நல்ல நிலத்திலே விழுந்த விதை 1க்கு 100ம் 30ம் 60மாக பலன் தரும் என்றல்லவா போதிக்கப்பட்டிருக்கிறோம். பலன் குறைவாக தருவதற்கு காரணம் விதையில் குறையில்லை, விதை ஒன்றுதான், அது விழும் இடமோ வெவ்வேறு. சுற்றிலுமுள்ள முட்களோ கற்களோ நிறைந்த கரடு முரடான நிலங்கள்தான் பலன் தர முடியாதபடி தடுக்கின்றன. இத்தனைக்கும் வேதம் நம் கையில் இருக்கிறது. யாரும் அதை நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் இயேசு. ஏன் இந்த வார்த்தை நம்மிடம் நிறைவேறவில்லை? சிந்திப்பாரில்லை. வேதத்தை அனுதினம் படித்தாலும் அதை புரிந்து கொள்ளாதபடியால் பல வித மூட நம்பிக்கைகளால் நாம் பலன் தர முடியவில்லை. இவைகளை சபைகள் ஏற்படுத்திவிட்டன. குறைகள் 16. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதென்றால் அவரை போல பிதாவின் சித்தம் செய்து அது சிலுவை மரணம் என்றாலும் கீழ்ப்படிவதே. இதை கற்றுக்கொள்வதே கிறிஸ்துவை பின்பற்றுவது. நம் விருப்பப்படி நம் சுயப்படி இருந்தால் நாம் தேவ சித்தத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அவர் பிதாவின் சித்தம் செய்ய பலவித பாடுகள் பட்டார். இதனால் தன் கீழ்ப்படுதலை பூரணப்படுத்தினார். இப்போது அவர் தன்னை போல கீழ்ப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்புக்கு காரணராக விளங்குகிறார். எபிரேயர் 5:8-9. ஆமாம், தன்னை போல தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமே இந்த உறுதி. அவர்களுடைய ரட்சிப்புக்கு காரணமாக இவர் விளங்குகிறார். அநேகர் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களுக்கெல்லாம் முகதாட்சிணியம் காட்ட முடியாது. ஐயகோ, கிறிஸ்துவின் இந்த கீழ்ப்படுதலை நாம் கற்கவே இல்லை. குறை 17. தேவ ஆவியினால் நடத்தப்படுவது கிறிஸ்தவத்தின் அடிப்படை தேவையாகும். நாமாக இந்த வழியில் நடக்க முடியாது. ரோமர் 8:14. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மாத்திரமே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். துயரகரமாக இன்று அது மறக்கப்பட்டு சபை போதனையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. அனுதின வாழ்க்கையில் நாம் தேவ ஆவியால் தான் ஜெயமுள்ளவர்களாக நடக்க முடியும். தேவ ஆவி ஒருவனை நடத்தினால் அவனில் தேவத்தன்மை பரிபூர்ணம் அடையும்படிக்கு நடத்துவார். அப்படி மாறாத நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதாக எண்ண முடியாது. அவர் ஒருவரே நம்மை பூர்ணப்படும்படி செய்ய முடியும். இப்போது அதற்கு அடையாளம் நாம் அன்பிலும் தாழ்மையிலும் இயேசுவை போல மாறியிருப்போம். தேவ ஆவியினால் நடத்தப்பட ஒருவனுக்கு மிகுந்த பொறுமையும் தேவன் மேல் நிலையான நம்பிக்கையும் தேவை. தேவ ஆவி ஒருவனை இன்று நடத்தி இருந்தால் பவுலை போல, யோவானை போல அவன் எளிதாக மாறிவிடுவான். இவர்கள் தரம் உயர்தரமாக இருப்பதற்கு காரணம் இவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டதே அல்லாமல் வேறே காரணம் இல்லை. குறை 18. கிருபை பெற ஒரே ஒரு நிபந்தனை, நாம் கிரியை செய்யக்கூடாது. ரோமர் 11:6. அதாவது நம்முடைய முயற்சினால் நாம் நீதிமானாக முயலக்கூடாது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறவன் தானும் தன் கிரியையை முடித்து ஓய்ந்திருப்பான். எபிரேயர் 4:10. இதை நடைமுறைப்படுத்துவதில் மிக சிரமம் இருக்கிறது. பலவித தோல்விகளால் நம் முயற்சிகளை முறியடித்து தேவன் பல வருடங்களாக சம்பாதித்து வைத்திருக்கிற நம் புத்தியை, நம் நம்பிக்கைகளை முறியடிக்க வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் நாம் நம் கிரியைகளை விட்டு ஓய்ந்து இருப்போம். அப்போதுதான் அவர் நம்மிலுள்ள சகல குற்றங்களையும் நீக்கி நீதி உண்டாக்கும்படி நீதியில் நடத்த முடியும். ரோமர் 5:16-18 வரை. இந்த பலமான அந்தரங்க மாற்றத்தை நம்மில் செய்யப்படுவதை யாரும் புறம்பே கண்டுகொள்ள முடியாது. இவன் கிரியை விட்டு ஓய்ந்திருப்பான், ஆவியில் எளிமை உள்ளவனாக இருப்பான். இப்படிப்பட்டவனை காண்பது அரிது. மிக மறைவானது இந்த வாழ்க்கை. குறை 19. நம் ஜெபங்கள் 1 சுயத்தை மையமாக கொண்டவை, 2 விசுவாசம் இல்லாதவை. இப்படி ஜெபிக்கக்கூடாது என்று இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். மத்தேயு 6:9-11 வரை. நாம் ஜெபிப்பதை அலங்காரமாக செய்யவே பழக்குவிக்கப்பட்டிருக்கிறோம். அவரோ தேவ சித்தத்தை மையப்படுத்தி ஜெபிக்க சொல்கிறார். அப்படி ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ளவில்லை. நாம் இஷ்டப்படிதான் ஜெபிக்கிறோம்.
ஜெபித்த காரியம் கிடைக்காத போது நம் விசுவாசமும் செத்து போகிறது. உதாரணமாக, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க மாட்டேன் என்கிறது, நோயிலிருந்து விடுதலை கிடைக்க மாட்டேன் என்கிறது. கிறிஸ்துவின் சாயல் அதை பற்றி சொல்லவே வேண்டாம். இவைகளை ஜெபித்தும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு காரணம் விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. கேட்டது கிடைக்காத போது நம்பிக்கை உடைந்து மறைந்துவிடும். விசுவாசமோ அப்படி இல்லை. நாம் கேட்டதை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிலைத்து நிற்கும், கிடைக்குமென்று காத்திருக்கும். கேட்டதை தூரத்தில் கண்டு அதை அணைத்து கொண்டு பெற்றுக்கொள்வோம் என்று எதிர்பார்த்து நிற்கும். ஆகையால் இயேசு ஜெபிக்க சொல்லி தந்தது போல நாம் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். குறை 20. கிறிஸ்தவத்தில் சடங்காச்சாரியம் எதுவும் கிடையாது. ஆனால் வெளிச்சமில்லாத இடத்தில் இருள்தானே இருக்கும். பாவ மன்னிப்பு, மனம் திரும்புவது, ஞான ஸ்நானம், விசுவாசம், சபை கூடி வருவது, பிரசங்கிப்பது, அப்பம் பிடுவது, கிறிஸ்துவை பின்பற்றுவது, ஜனங்களை மேய்ப்பது என எல்லாமே இன்று ஒரு அர்த்தமற்ற சடங்காக சுருங்கிவிட்டது. இப்படி சடங்காக மாறிப்போனதால் சபையில் ஜனங்கள் சோர்ந்து போய் தூங்குவது வாடிக்கையாகிவிட்டது. காரணம், சபையில் சத்தியமில்லை. கிறிஸ்துவின் சிலுவை உபதேசம் பிரசங்கிக்கப்படுவதே இல்லை. ஆச்சரியப்படுவதற்கு இதில் ஒன்றுமில்லை. பாவ அறிக்கை உண்மையாக இருதயத்திலிருந்தால் வராத போது அது பாவ அறிக்கை ஆகாது, அது மனம் திரும்புவதும் ஆகாது. உண்மையில்லாத இடத்தில் போலிகளே காணப்படும். இது எல்லா செயலுக்கும் பொருந்தும், எல்லா சபையின் செயலுக்கும் பொருந்தும். பாவ அறிக்கையை தொடர்ந்து செய்கிறோம், அதன் அர்த்தம் நாம் மனம் திரும்பவே இல்லை. ஆகையால் நம் விசுவாசம் செத்ததாக இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஞான ஸ்நானத்திற்கு அடுத்த உபதேசம் போலியாகப்படுவதால் மனதில் ஏற்க முடியாததாக மறைந்து விடுகிறது. அதன் பின்பு எந்த மாற்றமும் உண்டாக வாய்ப்பே இல்லை. இன்றும் பலர் எவ்வித மாற்றமும் இல்லாமல் சபைக்கு வேண்டா வெறுப்பாக போய் வருவதை காண்கிறேன். எரிச்சலடைந்து தவிர்ப்பாரும் உண்டு. குறை 21. சின்ன விசுவாசம் போதும், தேவசித்தம் எதுவும் செய்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ மரியாள் குழந்தை பெற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாள். சின்ன விசுவாசம். அவளுக்கு பெரிய வேதறிவெல்லாம் கிடையாது. திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டதை பற்றி என்ன அது மறுக்கிறது. ஆனால் இன்று சின்ன விசுவாசத்தை காணோம். யோசுவா, காலேப்பு போன்றவர்கள் கானான் தேசத்தில் ராட்சதர்களை கண்டபோது அலட்சியமாக இருந்தார்கள். மற்றவர்களைப் போலல்லாது சின்ன விசுவாசத்தினால் இவர்கள் வித்தியாசமாக சிந்தித்தார்கள். யுத்த ஆயுதங்கள் எதுவுமின்றி கீதியோனை எதிரியோடு போரிடச் செல்ல தேவன் அனுப்பிய போது அவன் தைரியமாக சென்றான். காரணம், இந்த சின்ன விசுவாசமே. இது தேவன் பேரில் வைக்கிற எளிய நம்பிக்கையே. அவர் சொல்கிறபடி நாம் செய்யும்போது எந்த தீமையும் வராதபடி அவர் பார்த்து கொள்வார் என்ற உறுதியான நிச்சயம்தான் இந்த சின்ன விசுவாசத்திற்கு காரணம். தேவன் நல்லவர் என்று வாய்க்கிழிய பாடினால் போதாது. நெருக்கப்படும் சமயத்தில் அந்த உண்மை சின்ன விசுவாசமாக நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். தேவனை பற்றி நமக்கு பலவித விஷயங்கள் தெரியும். தேவனைப் போல பரிசுத்தமாவது கூடாத காரியம் என நம்மில் பலர் சொல்கிறார்கள். பூர்ணமாவதை மிதமிஞ்சிய காரியமாக பலர் எண்ணுகின்றனர். அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இயேசுவை போல ஆவது நம் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் அல்ல என்கிறார்கள். வனாந்தரத்தில் சிறப்பான விருந்தை தேவனிடம் கேட்ட இஸ்ரவேலரை போல நம் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கும்படி கேட்க நமக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு நம்மிடம் விசுவாசம் இல்லை. பாடு சகிக்க நமக்கு விசுவாசம் இல்லை. பாடுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும், பூர்ணமாக்க முடியும்? இயேசுவை போல நாம் இந்த உலகத்தில் மாற முடியும்? குறை 22. நாம் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தில்தான் தேவன் செயல்படுகிறார். அவர் கரம் நம் மேல் செய்த கிரியைகளை நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போதுதான் நமக்கு புரிகிறது. அதுவரை அவரது மறைவான கரம் நமக்கு தெரிவதே இல்லை. யோசேப்பு அடிமைத்தனத்திற்கும் இருட்டறைக்குள்ளும் நடத்தப்பட்டான். பாடுகளின் முடிவில்தான் அவன் ஆச்சரியப்படும்படி பூர்ணமானவன் என்று அறிவிக்கப்படுகிறான், உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்படுகிறான். இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல். எவ்வித மனுஷ தலையீடும் இதில் இல்லை. இது எப்படி ஆயிற்று? அவர் சித்தம் எதுவாயினும் சம்மதித்து ஒப்பு கொடுப்பதே ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்துகிறது. இப்படி தேவ நடத்துதலின்படி நடப்பதால் எது நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று பணிந்து போவதே ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலையே உலகம் முழுவதும் காலா காலத்திற்கும் தேவனை வெளிப்படுத்தும். இப்படி அவரை மகிமைப்படுத்துவதை தவிர வேற எந்த உதவியையும் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. யோசேப்பை போல நாம் தேவனோடு கிரியை செய்யாவிட்டால் தேவனுக்காக நாம் எதையும் சாதிக்க முடியாது. எதையும். ஆனால் சுயநலமான மனிதனிடமிருந்து நாம் இது போன்ற எதையும் எதிர்பார்ப்பது தப்புதான். குறை 23. நித்திய ஜீவனுக்கு போகிற வழியில் 3 தடைகள் இருக்கின்றன. இந்த தடையை கவனித்தீர்களா? இதை ஒருவனாலும் கடக்க முடியாது. அவை: 1. சுய கிரியைகளை விட்டு ஓய்ந்திருப்பது. எபிரேயர் 4:10. தேவநீதியை. 2. ரோமர் 1:17. மத்தேயு 6:33. 3. விசுவாசம். எபிரேயர் 11:13. இவை அனைத்துக்கும் விசுவாசமே அடிப்படையான தேவை. விசுவாசம் இல்லாமல் ஒருவன் ஓய்ந்திருக்கவோ தேவ நீதியை செய்யவோ முடியாது. நாம் விசுவாசிப்பதை அடையாவிட்டாலும் தூரத்தில் அதை கண்டு அணைத்து கொண்டு தங்களை இந்த உலகத்தில் அந்நியரும் பரிசுகளுமாக அறிக்கை செய்தார்கள் அன்று. இப்படிப்பட்ட விசுவாசத்தையே தேவன் பயிற்சியின் மூலம் நமக்கு சொல்லித்தராவிட்டால் நம்மால் இதன்படி நடக்க முடியாது. அல்லது இப்படி விசுவாசிக்க நமக்கு முன் உதாரணம் வேண்டும். நாம் அவ்வளவு எளிதாக பக்தியான கிரியைகளை விட்டு ஓய மாட்டோம். ஏனெனில் போலியான அவைகளை கொண்டுதான் பக்தி தோற்றத்தை ஏற்படுத்தி அவைகளில் திருப்தி அடைகிறோம். ஆனால் நம்மை சுத்திகரிக்கும் கிருபை நாம் இளைப்பாறுதலில் இருந்தால்தான் செயல்படும். எவ்வளவு பெரிய தடை பாருங்கள். மேலும் தேவநீதியோ மிக கடினமானது. ஒருவன் தன் வாழ்க்கையை தேவசித்தம் செய்வதால் அழியுமானால் ஆபிரகாம் போல அதை அழித்து கொள்ள சம்மதிக்க மாட்டான். உண்மையாக தேவன் பேரில் நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால்தான் இது முடியும். மட்டுமல்ல, தேவன் அவனை தன் இஷ்டம் போல அவர் இஷ்டம் போல நடத்த வேண்டும். பலவித பாடுகள் இதனால் எதிர்பாராத வண்ணம் உண்டாகிறது. யாக்கோபு விடாப்பிடியாக வாக்குத்தத்தம் தனக்கு வேண்டும் என்று போராடியதால் தனிமையும் வறுமையும் அவன் சந்தித்தான். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அடிமை வாழ்க்கையை, பிறகு சிறை வாழ்க்கையை யோசேப்பு அடைந்தான். இவர்கள் எப்படி மனம் தளராமல் இருந்தார்கள்? தேவன் பேரில் வைத்த தைரியமும் நம்பிக்கையும் தான் காரணம். இதை கொண்டு எளிதாக இவர்கள் இந்த தடைகளை தாண்டிவிட்டார்கள். கடினமான வழியில் தேவன் இவர்களை நடத்தினாலும் விசுவாசத்தினால் இளைப்பாறுதலாக இருந்தார்கள். தேவன் இவர்கள் வாழ்க்கையில் நேரடியாக தலையிட்டு தன் சித்தப்படி நடத்தினார். சாதாரணமான விசுவாசம் தேவனால் நடத்தப்பட போதாது. நாம் இந்த தடைகளை தாண்டுவது என்பது கூடாத காரியம். நாம் எவ்வளவு விவேகமாக இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் இந்த தடைகளை தாண்டுவது என்பது முடியாது. ஒருவேளை தேவன் நமக்கு இறங்கினால் மெய்யான விசுவாசத்தை கற்றுத்தருவார். கடுமையான இந்த பாடுகளையும் எவ்வித கிரியையும் செய்யாமல் அடங்கி ஓய்ந்திருந்து அவைகளை மேற்கொள்வதால் நாம் ஜெயிக்கிறோம். எதை ஜெயிக்கிறோம்? பரிசுத்தத்தை ஜெயிக்கிறோம். இந்த அழுக்கான மாம்சத்திலே தேவ பரிசுத்தத்தை பெறுகிறோம். அசையாத தன்மைதான் தேவ பரிசுத்தத்தின் மெய் அடையாளம். யோசேப்பிடம் இந்த நிலையான நற்குணங்களை கண்ட பார்வோன் அவனை தன் சிங்காசனத்துக்கு ஒப்பாய் அதிகாரம் கொடுத்து உயர்த்துகிறான். அதாவது இப்போது நீதியின் நற்கணைகளை தந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாக அவன் நடந்து விட்டான். இவைகளை கற்றால் இந்த 3 தடைகளையும் நாம் எளிதாக யோசேப்பை போல உடைத்தெறியலாம். இல்லாவிட்டால் செத்த கிரியைகளால் நாம் கட்டப்பட்டு அழிவதே நம் முடிவு. குறை 24. நமக்கு வேதம் தெரியும். நம்மில் பலர் வேதத்தில் விற்பன்னம் பெற்றவர்கள். நம் மத்தியில் யார் அந்தி கிறிஸ்து என்று கூட நம்மால் சொல்ல முடியும். ஆனால் நம் பிரச்சனை என்னவென்றால் நமக்கு தேவனை தெரியாது. அவருக்கு பிரியமானது பிரியமில்லாதது என்னவென்று நமக்கு தெரியாது. அவர் மாய்மாலக்காரர்களையும் வேதபாரர்களையும் வெறுத்து பாவிகளை நேசிக்கிறார். ஏன்? பாவிகளுக்கு மாய்மாலம் பண்ண தெரியாது. அவர்கள் தங்களை அறிவார்கள். நல்லவனாக தங்களால் நடக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆதலால் முடிந்தவரை நல்லவர்களாக நடப்பார்கள். மாய்மாலக்காரன் தன்னை அறியான். பக்தியான தன் கிரியைகளில் திருப்தி அடைகிற அவனுக்கு முடிவோ திருத்த முடியாத மாய்மாலக்காரனாக மாறிவிடுகிறான். இது ஒரு புதைக்குழி. பாவியாக சபைக்குள் வருகிற ஒருவன் பக்தி கிரியைகளை கற்றுக்கொண்டு பாவி என்கிற தன் உருவத்தை மறந்து மாய்மாலக்காரனாக ஆகிவிடுகிறான். மாய்மாலம் என்ற அந்த
நீர் சுழற்சி உள் விழுந்த அவன் தப்ப முடியாது. நாளுக்கு நாள் அவன் அந்த மாய்மாலத்தின் ஆழத்திற்கு இழுக்கப்பட்டு சென்று விடுகிறான். அவன் என்ன முயன்றாலும் திரும்ப திரும்ப அவனை அது உள்ளே இழுத்து கொள்ளும். அவர் நம்மை ரட்சித்தத நோக்கம் நம்மை குமாரனைப் போல மாற்றவே. இந்த நோக்கம் இங்கே கிடப்பில் போடப்பட்டு விட்டது. இதனால்தான் நாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றாமல் தொலைந்து போகிறோம். வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தவர்கள் நம் மத்தியில் இல்லை. நான் தற்கால கிறிஸ்தவத்தை இதனால் விரும்பவில்லை. ரோமர் 8:29 நிறைவேற்ற வழி காண்பிக்காத எந்த சபைக்கும் நான் போக மாட்டேன், போக பயப்படுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் வழிகளை நாம் கற்கக்கூடாது. என்னையும் இந்த நீர் சுழற்சியில் விழுந்து மாய்மையால காரணாவதற்கு நான் ஏன் இடம் கொடுக்க வேண்டும்? பாவியாக இதைவிட இருந்துவிட்டு போவதே மேல். குறை 25. இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பதே ஒரு பெரிய மூட நம்பிக்கை. அப்படி ஜெபிப்பதன் அர்த்தம் தேவனிடம் நாம் ஒரு விண்ணப்பத்தை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாம் அதை சாதாரணமாக செய்வதில்லை. இயேசு நம்மிடத்திலிருந்து நமக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுப்பது போல இந்த விண்ணப்பம் அமைந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜெபங்கள் சுய தாகங்களால் உருவானது. அதில் அநேகம் விசுவாசம் அற்றது. இப்படி இருக்க நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்வது அதன் அர்த்தத்தையே நீர்த்து போக வைக்கிறது. நம்முடைய ஜெபமோ என்னுடைய சித்தம் செய்யப்படுவதாக, என்னுடைய ராஜ்யம், அதாவது என் இஷ்டப்படி என் இஷ்டம் நிறைவேறுவதாக, என் பெயர் பரிசுத்தப்படுவதாக, எனக்கு அன்றன்றுள்ள அப்பம் வேண்டாம், வாழ்க்கையின் முழு சப்ளையும் இன்றே எனக்கு தாரும், என் இச்சைகளை நிறைவேற்ற தேடுகிறபடியால் அது தீமையானாலும் எனக்கு தாரும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எனக்கே என்றென்றும் கிடைக்க வேண்டும். உண்மையில் இதுதான் நம் ஜெபம். என் வண்டியை ஆசீர்வதியும், என் வீட்டை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும், சாப்பிடும் சாப்பாட்டை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும், காணிக்கை பெட்டியில் போடப்பட்ட காசை ஆசீர்வதியும், மணமக்கள் திருமண மேடையில் போட்டிருக்கும் நகைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பட்டியல் இப்படியே நீண்டு கொண்டு போகிறது. எவ்வளவு குருட்டு நம்பிக்கைகள் பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் தேவன் இவைகளை எப்படி ஆசீர்வதிப்பார்? அவரால் ஒரு மனுஷனைத்தான் ஆசீர்வதிக்க முடியும், அவனுக்கு தகுதி இருந்தால். ஆனால் வண்டியோ வீடோ ஒரு நாள் துருப்பிடித்து அழிந்து போகும். வேதத்தில் இப்படிப்பட்டவைகளை தேவன் ஆசீர்வதித்ததாக நான் பார்த்ததே இல்லை. சாலமோன் தங்கமும் வெள்ளியும் விலையேறப்பெற்ற இரத்தின கற்களாலும் கட்டிய ஆலயத்தையே இஸ்ரவேலரின் வணங்காத கழுத்து நிமித்தம் நெபுகாத் நேச்சாரிடம் தேவன் சிறிதும் தயக்கமின்றி ஒப்படைத்து விட்டார். இயேசுவின் நாமத்தில் இப்படி ஜெபிப்பது முட்டாள்தனமாக இல்லையா? வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், வீடு இடிந்து போகும், நகை களவு போகும். நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்க தெரியாவிட்டால் இதுதான் உண்மை. நம் பெருமை அடங்க வேண்டும். குறை 26. பயம் நம்மை மாம்சத்துக்குரியவர்களாகவும் நம்பிக்கை நம்மை ஆவிக்குரியவர்களாகவும் ஆக்குகிறது. பயப்பட வேண்டியதற்கு பயப்படத்தான் வேண்டும். உப்பரிக்கையிலிருந்து கீழே குதித்தால் தேவன் தாங்கிக் கொள்வார் என்ற வசனத்தின்படி குதித்தால் என்னவாகும்? இது தவறான நம்பிக்கை. இந்த பயம்தான் நம்மை முதிர்ச்சியுள்ளவனாக ஆக்குகிறது. அப்படியானால் சில வேளைகளில் பயமும் ஆவிக்குரியது. நமது சங்கடம் என்னவென்றால் பயப்பட வேண்டிய விஷயத்தில் பயப்படாமல் அலட்சியமாக இருக்கிறோம். மிஞ்சின தைரியமும் நம்பிக்கையும் நம்மை அழிக்கின்றன. மற்ற மத பையன்கள் பயப்படுகிற காரியத்தை கிறிஸ்தவ பிள்ளைகள் தைரியமாக செய்கிறார்கள். கிறிஸ்தவ பெண்களை எளிதாக டேட்டிங் செய்யலாம் என்கிறார்கள். பொதுவாக பாவ மன்னிப்பு எளிதாக கிடைப்பதால் இவர்களுக்கு பாவம் சர்வசாதாரணமாக தெரிகிறது. மற்ற மத பெண்கள் புருஷனை மதிப்பதும் சகிப்புத்தன்மையிலும் இரக்கம் பொறுமையிலும் எதிலும் சமாதானத்தை விரும்புவதிலும் தன் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவ பெண்களோ பலர் சொந்தமாக சம்பாதிப்பதால் சகிப்புத்தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். புருஷனருக்கு அடங்கி கீழ்ப்பட்டு இருப்பதை பற்றி சொல்லவே வேண்டாம். புருஷனுடைய சம்பாத்தியம் குறைவாக இருக்கும்போது அவர்களை மதிக்க முடியவதில்லை. வெகு சிலரே பொறுமையாக சகிப்புத்தன்மை உடையவர்களாக பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். பயப்பட வேண்டியதற்கு பயப்படாதபடியால் கடின மனதுள்ளவர்களாக பக்குவமற்றவர்களாக பிடிவாதக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் மிஞ்சிய தைரியத்தினால் அவருக்கு தூரமாக இருக்கிறார்கள். குறை 27. அதிகமாக நாம் ஜெபித்தாலும் மிக கொஞ்சம்தான் அவரை அறிந்திருக்கிறோம். அதிகம் அவரை பற்றி பேசினாலும் கொஞ்சம்தான்
அவரை புரிந்து கொண்டுள்ளோம். அதிக சட்டத்திட்டங்களின்படி நடக்கிற நாம் கொஞ்சம்தான் அன்பாக இருக்கிறோம். அதிகம் வேதத்தை ஆராய்ந்தாலும் கொஞ்சம்தான் நமக்கு தெளிந்த புத்தி இருக்கிறது. மற்றவர்களிடம் அதிகம் குற்றங்கள் கண்டுபிடித்தாலும் நாம் கொஞ்சம்தான் தேவனுக்கு பயப்படுகிறோம். அதிகமாக ஊழிய விஷயத்தில் கவனம் செலுத்தினாலும் நாம் கொஞ்சம்தான் வளர்ந்து பக்குவப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், அதிகமாக நாம் தேவனை நெருங்க மனுஷர்களை விட்டு தூரமாக போக வேண்டியுள்ளது. அதிகம் சத்தியத்தை அறிந்தவன் கொஞ்சம்தான் தடுமாறுவான், அதிகம் தன்னை காப்பான். இவன் வழிகள் வேறு. நாமோ அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகம் பேசுகிறோம், அதிகம் சட்டத்திட்டத்தின்படி நடக்கிறோம், அதிகம் வேதத்தை வாசிக்கிறோம், பிறரிடம் குற்றம் பிடிக்கிறோம். நமக்கோ சத்தியம் மிக கொஞ்சம்தான் தெரிகிறது. ஆனால் கரை படிந்தவர்களாக தடுமாறுகளாகவே இருக்கிறோம். நம்மை நாம் அறியவில்லை. எவ்வளவு தீமையினால் உண்டானவர்கள் என்று நம்மை கண்டால் திருந்த வாய்ப்பு உண்டு. எனக்குள் தீமை வாசம் பண்ணுகிறது என்ற பிரமாணத்தை பவுல் கண்ட பின் அவனுக்குள் உண்டான மாற்றம் மிக பெரியது. அதுவரை நம்மில் நிலையான மாற்றம் ஏற்படாது. இரண்டு வித மனுஷர்கள் நாம், உள்ளே ஒன்று வெளியே ஒன்று. மனதினால் தேவனுக்கும் சரீரத்தினால் பாவத்திற்கும் ஊழியம் செய்கிறவர்கள். ரோமர் 7:24. எவ்வளவு நிர்பந்தமானவர்கள்! நாம் விரும்புவதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறோம். இந்த நிர்பந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? பாவமானது சமயம் பெற்று நம் அவயவங்களை அதன் விருப்பப்படி செய்யும்படி சிறைப்படுத்திக் கொள்கிறது. அதை மீறி நம்மால் செயல்பட முடியவில்லை. இந்த இரட்டை நிலை தொடரக்கூடாது. பரலோகத்தில் வீடு கட்ட வேண்டிய நான் நரகத்தையே அங்கு என்னுடன் எடுத்து செல்ல பார்க்கிறேன். திருந்துவிட்டேன் என நினைத்தது தப்பாய் போயிற்று. பழைய மனுஷன் என்னிடம் இருக்கிறவரை நான் திருந்தவே இல்லை. எனக்கும் தேவனுக்கும் வெகு தூரம். பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் இணைந்து வாழ முடியாது. ஒன்றின் முடிவில்தான் மற்றதன் துவக்கம். பழையது முடிந்த பின் தான் புதியது துவங்குகிறது. ரோமர் 6:5. முதலாவது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைந்த பின் தான் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் இணைகிறோம். சிலுவை மரணம் நம்மை முழுவதுமாக குணமாக்கும், அடக்கும், பழையன எதுவுமில்லாதபடி அழிக்கும் நிரந்தரமாக. அதன் பின் என்றென்றும் அசையாத ராஜ்யமாகிய தேவ சாயல் நம்மிடம் நிலைத்து நிற்கும். நிலையான பரிசுத்தம், நிலையான எப்போதும் எதையும் ஜெயிக்கிற ஜெயமுள்ள வாழ்க்கை இதன் பின்பே அமையும். ரோமர் 8:10 படி நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நீதிக்கு அடிமைகளாகவும் மாறிவிடுவோம்.